ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் முதுமலை புலிகள் காப்பகத்தில் எடுத்த ஜீப் சஃபாரி பற்றி தான். சஃபாரி போகிறவங்கள சுமார் 4% பேர் மட்டும் பார்க்குற அபூர்வமான சீனை மற்றும் கூஸ்பம்ஸ் தரக்கூடிய ஒரு மாஸ் நிகழ்வை நாங்கள் நேரில் பார்த்தோம். வாங்க இந்த சஃபாரி பயணத்தை நம்ம கூட மூழ்கி போயிடலாம். சாயந்தரம் 3:30 மணிக்கு சஃபாரி கேம்ப்லேருந்து வண்டி கிளம்புச்சு. காற்று நல்லா முகத்தில் வீச மெயின் ரோடு வழியாக காட்டுக்கு போகிறோம். எங்கே பார்த்தாலும் மான்கள் கூட்டமாக நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு சடன் ட்விஸ்ட், ஒரு பாம்பு தார் சாலையை க்ராஸ் பண்ணுச்சு. அது என்ன பாம்புன்னு தெரியல, நீங்களே தெரிஞ்ச கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த குட்டி பாம்பை பார்த்து ரசித்ததுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் பயணத்தை தொடங்கணும். முகத்தில் சில்லு காற்று வீச வண்டி கிளம்பிச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே நுழைஞ்சோம். ஃபஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் மான்களை தவிர வேறு எதுவும் தெரியலை. இப்படி தான் சஃபாரி போக போகுதுன்னு நினச்சோம். ஆனால் ட்விஸ்ட் காத்திருந்தது. தூரத்தில் கருப்பாக ஒரு உருவம் தெரிஞ்சது. அது என்ன யானையாக இருக்குமோன்னு நாங்கள் ஆச்சரியத்தோடு பார்க்க அப்போ தான் தெரிஞ்சது அது ஒரு பெரிய இந்திய காட்டெருமை என்று. அது ஒரு ஆண் காட்டெருமை, ஆனால் அதோட சைஸ் மிகவும் பெருசாக இருந்தது. ஒரு சுமார் 1500 கிலோ இருக்கும். நாங்கள் மெல்ல அப்படியே ஜீப்பில் முன்னாடி போக அதுவும் எங்கள் சாலையை நோக்கி அப்படியே வந்துட்டு இருந்தது. ஜீப் போகிறதுக்கும் அந்த காட்டெருமை ரோடை நோக்கி வரத்துக்கும் டைமிங் பர்ஃபெக்டாக இருந்தது. அது அப்படியே ரோடுக்கிட்ட வந்து நின்றுட்டு தலையை திருப்பி எங்களை ஒரு லுக் விட்டது. அப்போது அந்த நொடி அப்படியே எங்களுக்கு கூஸ்பம் மொமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். அது அப்படி இருந்தது. அப்படியே அது மெல்ல சாலையை கடந்தது. நாங்கள் முன்னோக்கி சென்றோம். அப்படியே அங்கே பாருங்கள், ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போய் நின்று எங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு அது அப்படியே மெல்ல காட்டுக்குள்ளே நடந்து சென்று மறைஞ்சது. சஃபாரியில் எல்லாமே டைமிங் தான் சொல்லுவாங்க. இந்த டைமிங் எங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. கரெக்டாக அந்த எருமை வர நாங்கள் ரோடை க்ராஸ் பண்ண டைமிங் வந்து பர்ஃபெக்ட்னு தான் சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த எருமையை பார்த்துட்டு நாங்கள் எங்கள் சஃபாரி பயணத்தை மறுபடியும் தொடங்கினோம். காட்டுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகணும். அங்கே நடந்தது செம்ம ரேர் சீன். டைகர்னு நினச்சிங்கன்னா இல்லை, நிறைய மான்கள் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தது. அப்படியே அந்த அழகை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மான்கள்லாம் ஏதோ பதட்டமாகிற மாதிரி இருந்தது. எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருந்தது. டக்குன்னு எல்லாம் ஓட தொடங்கிருச்சு. இந்த பக்கம் பார்த்துட்டு இங்கே ரைட் சைட் பார்க்குறதுக்குள்ளே ஒரு மான் கூட இல்லை, எல்லாம் ஓடிடுச்சு. அப்போது எங்கள் கைட் சொன்னார், அங்கே பாருங்கள் செந்நாய்கள் வருதுன்னு. பார்த்தா இந்திய செந்நாய்கள் ஒரு 5 நாய். அதில் ஒரு நாய் பார்த்திங்கன்னா அதோட வால் இல்லை, வால் ஏதோ கட் ஆகிட்டு இருந்தது போல இருக்குது. ஏதோ ஒரு விலங்கு கடிச்சிச்சா இல்லை சண்டையில் அதுக்கு கட் ஆகிடுச்சான்னு தெரியல. இந்த 5 செந்நாய்களும் மான்களை வேட்டையாட தொடங்கின. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து மான்கள்லாம் பாருங்கள் ரொம்ப தூரமாக ஓடிடுச்சு. அங்கே பாருங்கள் பின்னாடி இந்த செந்நாய்களும் துரத்திட்டு போனது. எல்லாம் அந்த ஒரு ஓரமாக வந்து மான் நின்றுச்சு. அந்த பயத்தில் அந்த மான்கள் பாருங்கள் அதோட வாழை எப்படி மேலே நிறுத்தி வச்சுட்டு ஓடிட்டு இருந்தது. மான்களை பார்க்க பாவமாக தான் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, இது இயற்கை. செந்நாய்களும் உயிர் வாழணும், அதனால் அதுங்களும் வேட்டையாடணும். செந்நாய்கள்லாம் வேட்டையாடிட்டு இருந்தது. மான்கள் அதுக்கப்புறம் அதுங்கெல்லாம் இன்னும் காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டதுனால வேட்டை சக்ஸஸ் ஆனதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அந்த வால் இல்லாத செந்நாய் மட்டும் இந்த பக்கம் வந்து ஓடிட்டு இருந்தது. மீதியெல்லாம் அந்த பக்கமாக ஓடி மறைஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்களால் எந்த அனிமலும் பார்க்க முடியல. அப்படியே செந்நாய்கள், காட்டெருமை, மான் இதெல்லாம் பார்த்த மெமரிஸோட திரும்பி வந்துட்டோம். சஃபாரி புக்கிங் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.